என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது அதிகாலை வேளையில். மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பயந்து அதை படிக்கிறார்கள், பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த கலை மக்களிடையே பரவி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், இந்த அரங்கிற்கு சுதர்சன் ராஜா 11 வயசு, ஜாய் எத்யராஜ் 6 வயது, ஓம் கிம்ஸ் மழலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். செங்குன்றத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் குணசுந்தரி கூட்டி வந்திருக்கின்றார்கள். அங்கே யோகாசன ஆசிரியராக இருந்து இந்த மாணவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு முக்கியமான தனுர் ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். பல முறை இந்த ஆசனத்தை நான் உங்களுக்கு கற்று தந்திருக்கின்றேன். இது அன்னமய கோஷம், டைஜிக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இதனை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், இன்னபிற மற்ற உறுப்புகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய முக்கியமான ஆசனம். என் அருமை சீடர்களே, நீங்கள் மெதுவாக இந்த பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே குப்புறப்படுங்க. தள்ளிவா, பின்ன தள்ளிவா. மெதுவாக செய்ய வேண்டும். காலை சற்று அகலமாக வைத்துக்கொண்டு காலை எழ பிடிங்கள். நன்றாக காலை மேலே தூக்குங்கள். அற்புதமாக மாணவர்கள் வளையும் தன்மை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் மார்பகம் விரியப்படுகின்றது. தன்னுடைய உடல் எடை பூராவும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது, ஜீரண கருவிகளுக்கு வந்து விடுகிறது. ஜீரண கருவிகள் என்பது நிறைய அதில் உறுப்புகள் இருக்குது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, எத்தனை உறுப்புகள். இவைகளில் ஏதாவது ஒன்று வேலை செய்யாவிட்டாலும் நமக்கு சங்கடங்கள் வந்துவிடும், நம்மளால் வேலை செய்ய முடியாது. மெதுவாக இந்த ஆசனத்தை தளர்த்துங்கள். மெதுவாக தளர்த்துங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை அதே நிலையில் செய்யுங்கள். அதே நிலையில் செய்யுங்கள். காலை பிடியுங்கள். காலை பிடித்து கொண்டு பின்னால் இழுக்க வேண்டும், தலையை மேலே தூக்க வேண்டும். காலை இழுக்க இழுக்க வயிற்றுக்கு பலம் வந்துவிடும். அங்கேயே பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது, நேராக தான் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. நன்றாக இழுங்கள் காலை. இறுக்கி பிடிக்கணும் காலை. கை மூட்டு வளையக்கூடாது, காலை தான் பின்னால் இழுக்கணும். அப்படி இருக்கணும். மெதுவாக இதை தளர்த்துங்கள். 2 மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே திரும்பி ஒருவருக்கொருவர் நேராக பார்க்க வேண்டும். அப்படியே திரும்ப திரும்ப. சரி, இன்னும் கொஞ்சம் தள்ளி காலை போடு, அந்த பக்கம் போடு. இப்போ காலைப்படி, கால் மடைக்கு நல்லா இங்கே பாரு, கை இப்படி பிடிக்கணும். கட்டவரில் சுற்றி பிடிச்சின்னா தான் அது இறுக்கம் கிடைக்கும். தூக்கு. லேசாக ஆட முடியுமா பாரு. தலையை முன்னு ஆட்டு, ஆடலாம். ஆட்டு, காலை இழுத்து ஆட்டு, நீ ஆட்டு. அப்படிதான். வெரி குட். அவ்வளோ போதும். அப்படி ஆட்டு, தலையை மேலே பாரு. அப்படியே கையை தளர்த்துங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை காலை பிடியுங்கள். இறுக்கி பிடிக்கணும். சுண்டு வரல, இந்த கட்டை வரல சேர்த்து பிடிக்கணும். அப்படி அப்படி என்ன நல்ல பின்ன இழுக்கணும் காலை.
தலையை மேலே தூக்கணும். அப்படி இல்லை, லேசாக ஆடினா போதும். லேசாக ஆடுங்க. காலை இழுக்கவே இல்லை. நீ தலையை தூக்கு. தலையன் கீழே இருக்க விடாத, இழு. மேலே பாரு, இங்கே பார்க்கக்கூடாது. அப்படியே தளர்த்துங்கள். கையை தளர்த்திட்டு அப்படியே என்னை பார்க்க திரும்பு. என்னை பார்க்க திரும்பு. இப்படி திரும்பு. முன்ன தள்ளி வா. முன்ன தள்ளி வந்துடு. இப்போ காலை மடக்கி பிடி. நல்லா இறுக்கி இப்படி பிடிடா. அப்படி இழு. மேல் தூக்கு. தலை மேல் தூக்கு. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள் மாணவர்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை மட்டுமாவது காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு காலைக்கடன்களை முடித்துவிட்டு செய்வீர்களானால் மலச்சிக்கல் என்பதே உங்களுக்கு வராது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக வேலை செய்யும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்னும் பிற வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். மார்பகம் விரியப்படுகிறது. அப்படியே எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. திரும்பி முன்போல் உட்காருங்க. கேமரா பார்க்க உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது அற்புதமான ஆசனம். தனுர் ஆசனம். தனுர் என்றால் வில். வில் எதிரிகளை கொல்லும். இது நோய்களை கொல்லும். நோய் வராமல் தடுக்கும். நோய் வந்தாலும் அதை முழுமையாக நீக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன ஆசனம்தான் இது. காலை பிடிக்க முடியாதவர்கள் 2 காலையும் 2 துண்டை போட்டு கூட பிடிச்சு கொள்ளலாம், பழகலாம். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சிறுவர் முதல் நடுத்தர வயதினர்கள், வயோதிகர் முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.